ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்ஸ்டாகிராமில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது டெய்லி சேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆடி கிருத்திகைக்கு பூஜைலாம் முடிச்சாச்சா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சிஸ்டர் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எனக்கு சமாதானம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் பீரியட்ஸ் வந்ததுக்கெலாம் என்றைக்குமே ஃபீல் பண்ணதே கிடையாதுங்க. மேக்ஸிமம் என்ன பர்த்டே ஆனிவர்சரி இந்த டைமில் நான் பீரியட்ஸாக தான் இருப்பேன். கோயிலுக்கே போக முடியாது. நிறைய நல்ல நாளில் கூட நான் பீரியட்ஸ் ஆகியிருக்கேன். ஒரு நாள் கூட நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா நேச்சுரலாக நம்ம உடம்புல நடக்கிற விஷயம். இது நடக்கலைன்னா தான் நம்ம ஃபீல் பண்ணணும். கரெக்டாக நடக்குது அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கோன்னு அர்த்தம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி டைம்லலாம் வீட்டோட மூலையில் உட்கார வச்சுருவாங்க. பாய் தலைகாணி தனியாக ஒரு பிளைட்டு டம்ளர் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், அந்த இடம் தான். அங்கே விட்டு நகரவே முடியாது, வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது. ஸோ காலம் மாற எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே சகஜமாக ஆயிடுச்சு. ஏதாவது ஃபெஸ்டிவல், பூஜை, செலிப்ரேஷன் இல்லை ட்ரிப்பு போகிற டைமில் பீரியட்ஸாக இருந்தால் டேப்லெட்ஸ் எடுத்து தள்ளி போடுறதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. நேச்சுரலாக வர விஷயத்தை நேச்சுரலாக விடுறது தான் நல்லது. சப்போஸ் இந்த டைமில் நீங்கள் இல்லைனா இன்னொரு பெரிய செலிப்ரேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி மனசில் தேத்திக்கோங்க. நான் அப்படி தான். இப்போ கிருத்திகைக்கு இல்லை அப்படின்னா வரலட்சுமி பூஜைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி நேச்சுரலாக இருக்கிறது அப்படியே விட்டுருங்க.